தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகுவதாக கட்சித் தலைவர் நிதின் நபீனிடம் கடிதம் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தும் விஷயத்தை சொல்லிவிட்டார். கட்சியில் தமக்கு முக்கியத்துவம் குறைந்ததால் தனி கட்சி தொடங்கி சொந்த பாதையில் செல்ல அவர் முடிவெடுத்ததாக தெரிகிறது. அண்ணாமலை பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி தமது முடிவை அவர் அறிவிப்பார் என தெரிகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து அவர் ஆதரவு பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. இதற்கிடையே மதுரை திருப்பரங்குன்றத்தில் அண்ணாமலை ரஜினிகாந்த் படங்களுடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்கம் ஒன்று புறப்பட்டதே பாடல் வரிகளும் பிறந்தநாள் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர் மாநகரிலும் அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தலைவா, தரணி ஆளவா என்ற வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஃபியர்லெஸ் மைண்ட்ஸ் ஹேவ் நோ லிமிட்ஸ் என ஆங்கிலத்தில் வாசகங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. கோவையிலும் ஆர்மி ஆஃப் தீரன் அண்ணாமலை போன்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அண்ணாமலை முடிவை அறிவிக்கும் முன்பே அவரது ஆதரவாளர்கள் களமிறங்க தயாராகிவிட்டதையே இது காட்டுகிறது.